ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போனால் எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணியிருந்த அந்த கண்டெஸ்ட்டுக்கான வீடியோ தான். நம்மளோட சேனலில் 1000 வீடியோஸ் போயிட்டு இருந்தால் இந்த கண்டெஸ்ட்டே நம்ம வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேரோட வீடியோஸ் நான் இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா அது கவிதை இல்லைன்றனால யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 9 மெம்பர்ஸ்க்கான வீடியோஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோரோட வீடியோஸ்க்கு முன்னாடி யாரோட வீடியோன்றதுனால அவங்களோட நேம் போட்டிருக்கேன். நீங்கள் அவங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இல்லைனா மொத்தமாக எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்களுக்கு யார் இடத்துலாம் பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒருத்தர் தான் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு யார் இடத்துலாமே பிடிச்சிருக்கோ அவங்களோட நேம் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இதில் ஃபேவரிசம் பண்ணாமல் யாரோடது பெஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எஃபர்ட் போட்டவங்களுக்கு கிஃப்ட் போனால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ரிக்வெஸ்ட்டு தான். இந்த ஓட்டிங் ஜூலை 20 வரைக்கும் இருக்குது. ஜூலை 21 நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் கிஃப்ட்டு என்னன்றது. அதே மாதிரி வின்னர் யாருன்றோம் நம்ம அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாரோட வீடியோஸுமே. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ. வணக்கம். எனது மாடி தோட்டம். ஒவ்வொரு பூவாய் கோர்த்து மாலை தொடுப்பது போல் ஒவ்வொரு தொட்டியாய் சேகரித்து மாடித்தோட்டம் தொகுத்தேன். எனது மாடித்தோட்டம் வெறும் தொட்டிகளின் தொகுப்பு மட்டுமல்ல, இறைவனின் கருணையால் என் 2 கரங்களின் வழியே உருவாக்கிய அற்புத படைப்பு. பட்டாம்பூச்சிகளும் பறவைகளும் மாடியில் இளைப்பாறும் போது இயற்கையாய் வந்ததென்று நம்பவில்லை, இறைவனே வந்ததென்று நம்பினேன். மண்ணில் விதைத்துவிட்டு மலருக்காய் காத்திருந்த போது மலர் மலர்வதற்குள் எனக்குள் பொறுமை மலர கற்றுக்கொண்டேன். உதிர்ந்த மலர் கண்டு நான் வாடிய போதெல்லாம் விதையை உனக்காய் விட்டு செல்கிறேன், வருந்தாதே என்று மலர்கள் என்னை தேற்றியது. ஒவ்வொரு முறை தொட்டி மாற்றும் போதும் உள்ளிருந்து நான் கண்டெடுப்பது ஒளிபடாத அழகிய சிற்பங்களை. ஆம், மண் தன் மௌனத்தால் செதுக்கிய அழகிய சிற்பங்கள் இவை. எனது மாடித் தோட்டத்தில் விதைகளும் மொட்டுகளும் மட்டும் மலரவில்லை, நானும் மலர்கிறேன் தினம் தினம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். என் வீட்டு முற்றத்தில் மலர்ந்திருக்கும் ஒரு சிறிய சொர்க்கம். இயற்கை தாயின் இனிய புன்னகை அது. குளங்களின் மீது கம்பீரமாய் மலரும் தாமரை, அருகில் அழகாய் அசையும் மல்லி மலர்கள், வண்ண வண்ண அடிநியங்கள் பூத்து நின்று வழிகளை கவரும் ஓவியங்களாய் விளங்குகின்றன. மென்மையான இண்டோர் செடிகள் பசுமை தந்து மனதிற்கு அமைதியின் மொழிகளை பேசுகின்றன. மனம் வீசும் மல்லிகை மலர்கள் மாலை நேரத்தில் காற்றோடு சேர்ந்து இனிய இசை பாடுகின்றன. ரோஜாக்கள் சிவந்த கன்னங்களாய் சிரித்து தோட்டத்தின் அழகை மேலும் உயர்த்துகின்றன. மணி பிளான்ட் செடிகள் பசுமையான கவிதைகள் எழுத, கேக்டஸ்களும் சக்குலன்ஸ்களும் சிறு சிறு சிற்பங்களாய் தனித்துவ அழகை பரப்புகின்றன. மலைத்துளிகளை வரவேற்கும் மலரும் ரெயின் லில்லிகள் திடீரென தோட்டத்தை விழாக்கோலமாக்குகின்றன. ஒவ்வொரு செடியும் என் அன்பின் குழந்தை, ஒவ்வொரு பூவும் என் உழைப்பின் வெற்றி. என் தோட்டம் வெறும் செடிகளின் கூட்டம் அல்ல, என் இதயமே மலர்ந்திருக்கும் பசுமையான உலகம். அனைவருக்கும் வணக்கம். என் மாடி தோட்டத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த வீராஸ் கார்டன் அவர்களுக்கு நன்றிகள். தோட்டம் என்றாலே அழகுதானே, அதை கவிதையாக எப்படி சொல்வது? இந்த அழகை கவிதையாக சொல்ல பலரும் இருப்பார்கள். ஆனால் எனக்கு இந்த அழகுக்கு பின்னால் இருக்கும் விவசாயியை பற்றி பேச வேண்டும். மாடி தோட்டத்தில் ஒரு செடி வாடினாலே நம் மனம் உடைந்து போகிறது. ஆனால் வயலில் கண்முன்னே ஒரு பயிரே அழிந்து போனால் அந்த விவசாயியின் இதயம் எத்தனை முறை உடைந்திருக்கும். நம் வங்கியில் இருக்கும் பணத்தை எடுத்து ஒரு செடி வாங்குகிறோம். ஆனால் அவன் உழைத்த பணத்தை வங்கியில் போடாமல் இந்த மண்ணில் விதைக்கிறானே, அவனை என்னவென்று சொல்வது? விதைத்தவன் உறங்குவான், விதை உறங்காது என்று சொல்வார்கள். ஒரு காலத்தில் அது உண்மையாக இருந்தாலும் இன்று அந்த வரிகள் எனக்கு உண்மையாக தோன்றவில்லை. ஏனென்றால் நம் விவசாயிகள் உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன. இன்று எல்லோரும் சொல்கிறார்கள், டோன்ட் டூ ஹார்ட் ஒர்க், டூ ஸ்மார்ட் ஒர்க் என்று. விவசாயத்தில் ஏது ஸ்மார்ட் ஒர்க்? அவன் வியர்வை சிந்தி ஹார்ட் ஒர்க் செய்தால்தான் நாம் ஸ்மார்ட் ஒர்க் செய்து வாழ முடிகிறது. இளம் விஞ்ஞானிகளை விட இளம் விவசாயிகளே நம் நாட்டிற்கு அதிகம் தேவை.
விவசாயத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது போல் என் தோட்டத்தையும் காட்டிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் என்ன, நேரம்தான் பத்தாது. அதனால் சுருக்கமாக முடித்துக்கொள்கிறேன். விவசாயம் கற்போம், விவசாயியை காப்போம். நன்றி. புது வீடு கட்டினேன். சோஃபா, மெத்தை என பொருட்கள் பல வாங்கினேன். எவரும் கவனிப்பார் இல்லை. மாடியில் தோட்டம் வைத்தேன். உன்னை ஏறெடுத்து பார்க்காதவரே இல்லை. வீட்டிற்கு முகவரி தேவையில்லை, நீயே என் முகவரி. பாலைவன பூக்களால் தோட்டம் சோலைவனம் ஆனது. உனது காடெக்ஸ் காட்டும் பாவங்கள் ஒவ்வொன்றும் எல்லோரா ஓவியங்கள். கோயிலில் ஆழ்மனம் உணரும் அமைதியை நான் கண்டேன் உன்னிடம். உனது துளிரே எனது நம்பிக்கை தளிர். அறம் மறந்த கலியுகத்தில் நீயே அன்பின் பேருச்சு. கண்ணுக்கு புலப்படாத காற்றை தென்றலாய் உன்னால் அறிந்தோம். உன் ஸ்பரிசத்தில் இறைவனை உணர்ந்தோம். முல்லை தன்னில் வைத்து சுவை தரும் கனியை தந்தாய். பிரபஞ்ச தீபம் ஏற்றினாயோ? என் 8வது அதிசயம் நீ. ஒரு ஸ்டாக்கில் 4 மலர்கள். தோட்டம் அமைப்பில் சுற்றுச்சூழல் காப்போம். நன்றி. மலர்களின் மொழியும் வாழ்க்கையின் வழியும். மண்ணின் மடியில் பிறந்த சிறு விதை ஒன்று மழைத்துளியின் தாலாட்டில் விழித்தெழும்போது அது ஒரு செடியாக மட்டும் வளரவில்லை, ஒரு நம்பிக்கையின் கதையாக மாறுகிறது. பசுமையான இலைகள் சொல்லும் வாழ்க்கை என்ற பயணத்தில் வளர்ந்து கொண்டே இரு என்று. வளைந்து நிற்கும் கிளைகள் சொல்லும் பணிவு இருந்தால் உயரமும் அழகாகும் என்று. மொட்டாய் இருந்த மலர் ஒன்று மெல்ல மெல்ல விரிந்து சிரிக்கும் போது அது நிறங்களை மட்டும் தருவதில்லை, இயற்கையின் ஒரு கவிதையே எழுதுகிறது. சிவப்பு ரோஜாவின் நிறத்தில் அன்பின் ஆழம் தெரிகிறது. மஞ்சள் பூக்களின் ஒளியில் மகிழ்ச்சியின் காலை பிறக்கிறது. வெள்ளை மல்லிகையின் மனத்தில் தூய்மையான நினைவுகள் மலர்கின்றன. சிறு பூவின் வாசம் போல சிறு மனிதர்களின் நல்ல மனமும். அவர்கள் அருகில் இல்லாவிட்டாலும் நினைவுகளில் நறுமணமாக நிற்பார்கள். செடிகள் கற்றுத்தரும் பாடம் ஒன்று, அவை வெயிலையும் மழையும் ஏற்றுக்கொண்டு தன் வேர்களை ஆழமாக பிடித்து மீண்டும் மீண்டும் மலர்கின்றன. வாழ்க்கையும் அப்படித்தான். சில நாட்கள் வாடலாம், சில நேரங்கள் உதிரலாம். ஆனால் நம்பிக்கை என்ற வேர்கள் இருந்தால் மீண்டும் ஒரு வசந்தம் பிறக்கும். மலர்கள் தங்கள் ஆயுளை எண்ணுவதில்லை, மலரும் நேரத்தில் அழகை தருகின்றன. அதுபோல் நாமும் வாழும் காலம் முழுவதும் அன்பையும் புன்னகையும் இனிய நினைவுகளையும் மனத்தையும் இந்த உலகில் விட்டு செல்வோம். இரவின் நிலவொளியில் உறங்கி காலை சூரியனில் கண் விழித்து அழகிய பச்சை வண்ணத்தில் என் நெஞ்சில் காற்றோடு காற்றாக மனம் வீசும் என் இயற்கையே வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை.
அழகியே, அழகை அள்ளிக் கொடுத்த இறைவன் உன் ஆயுளை மட்டும் அற்பமாய் படைத்ததேனோ? தினமும் நீங்கள் பூத்திருந்தால் உங்களை ரசிப்பதை நான் குறைத்துக் கொள்வேன் என்றா? சரி, எப்படியோ நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்களாய் நீங்கள் மலர்ந்திருக்க, உங்கள் வருகையை எனக்கு முன்பே தேனீக்களுக்கு தூது அனுப்பியது யாரோ? உங்கள் அழகை நான் புகைப்படம் எடுத்து மகிழும் முன் உங்களில் தேனுண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. கான்கிரீட் கூரையின் மேல் கண்கவரும் மாடித்தோட்டம். இயற்கை அன்னைக்கு நான் அமைத்த இணையற்ற அரியாசனம் இம்மாடித்தோட்டம். மேகம் பொழிந்த மலைத்துளிக்கு மேனி சிலிர்த்தது மலை லில்லி. வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் என பல வண்ணங்களில் புன்னகைக்குதே அது அள்ளி அள்ளி. நீரின்றி வாடினாலும் தாங்கி நிற்கும் நிறம் மாறா பாலைவனத்து அடினியம். வண்ண வண்ண இதழ்களின் அழகினிலே மயங்கி நிற்குதே இந்த பிரபஞ்சம். சுட்டெரிக்கும் வெயிலிலும் சுவாசம் தரும் இந்த நந்தவனம். மாடிப்படியேறி சென்றாலே மகிழ்ச்சியில் நனையும் என் மனம். நான் உங்கள் கிரீன்ஸ் மினியா சேனல் பாரதி பேசுகிறேங்க. மாடித்தோட்டம் ஒரு 4 வருஷமாக வச்சுருக்கேங்க. மழை நேரத்தில் மலை லில்லியும், வெயில் நேரத்தில் இந்த அடினியம் பூக்களும் கண் கவர் காட்சியாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். அனைவருக்கும் வணக்கம். பசுமையின் நடுவே சந்தோஷ பயணம். காண்பவைகள் எல்லாம் மனதை மயக்கும். ஸோ இது என்னோடய மாடித்தோட்டம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் சூரிய வெளிச்சம் வருமோ அங்கே எங்கெல்லாம் இயற்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான். ஸோ கிராமப்புறங்களில் நம்மளால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை நகரப்புறத்தில் நான் கிராமப்புற வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். இது என்னோடய குட்டி வீட்டில் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாடித்தோட்டத்தை நான் வச்சுருக்கிறேன். வீட்டுக்கு தேவையான பழங்கள், காய்கறிகள், கீரைகள் தற்சார்பு விவசாயம் பண்ணி நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் சாப்பிட்டதுன்னு இல்லாமல் என் கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை நான் பகிர்ந்தளிச்சிட்ருக்கிறேன். இது என்னோடய கிச்சன் கார்டன். கிச்சன்லேருந்து பார்த்தா என்னோடய இந்த அழகான பூக்கள், நான் எப்படி சொல்கிறது, கண்ணுக்கு எதமாக ரம்யமாக அழகாக கற்பனையோடு வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல். இது என்னோடய செகண்ட் ஃப்ளோர் மாடியில் இருக்கிற கார்டன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு பசுமை விரும்பிகளுக்கு எப்போவுமே இயற்கையோடு வாழ்கிறதா அழகான ஒரு வாழ்க்கையாக தோணும்.